ஹலோ காய்ஸ், நான் ரமணி. எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெசிபின்னா இந்த கீ ரைஸை தான் சொல்லுவோம். இந்த டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அப்படியே கீ ஸ்மெல்லோட சைடிஷாக சிக்கன் மட்டன் கிரேவியை வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்னு? இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் முந்திரியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்துட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் கட் பண்ண பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறவர்களும் வதக்கிட்டு இதையும் வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் இதுக்கு தேவையான ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனி, அதோட ரம்ப இலையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரம்ப இலை ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ரம்ப இலை ஆட் பண்ணும்போது பிரியாணி ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்கு தான் ஆட் பண்ணுறது. இது அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வேற எந்த காரமும் ஆட் பண்ண மாட்டோம். ஒருவேளை உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோட கட் பண்ண வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ ஏற்கனவே 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கிற இந்த பாசுமதி ரைஸையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கீ ரைஸுக்கு தேவையான தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸ்லையும் ட்ரை பண்ணலாம். பாசுமதி ரைஸில் பண்ணால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். 1 கப் அரிசிக்கு நான் 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே தம்மில் வேக விடலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ்க்கும் அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் கமகமனு ஒரு கீ ரைஸ் ரெடி. இப்போ இதில் ஏற்கனவே வதக்கி வச்ச வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதோட முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு சைடிஷாக சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை சண்டே சிம்பிளாக செய்யணும்னா இந்த கீ ரைஸை ட்ரை பண்ணுங்க, வேற லெவலில் இருக்கும். எப்பவுமே சாதம் குழம்புன்னு ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்க. இது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.